தொழில்முறை நர்சிங் என்பது அறிவியல் கோட்பாடுகளை இரக்கமான பயன்பாட்டுடன் ஒருங்கிணைக்கும் முக்கிய திறன்களின் அடிப்படையில் நிறுவப்பட்டுள்ளது. இது பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள நோயாளி பராமரிப்பை உறுதி செய்கிறது. இந்த முறையான கட்டமைப்பு 4 முக்கிய களங்களை கொண்டுள்ளது. முக்கிய அறிகுறிகளின் மதிப்பீடு, நோயாளி பாதுகாப்பு நெறிமுறைகள், சுகாதாரம் மற்றும் தொற்று கட்டுப்பாடு மற்றும் மருந்து நிர்வாகத்தின் நுட்பமான செயல்முறை. நோயாளியின் உடனடி உடலியல் நிலையை நிறுவ ஒப்பநிலை, நாடித்துடிப்பு, சுவாச வீதம், இரத்த அழுத்தம் மற்றும் ஆக்சிஜன் செறிவு உள்ளிட்ட முக்கிய அறிகுறிகளின் துல்லியமான அளவீட்டுடன் மதிப்பீடு தொடங்குகிறது. இவை ஆரோக்கியத்தின் முக்கியமான குறிகாட்டிகளாகும். இது மருத்துவ மாற்றங்களை கண்டறிய, முன்னேற்றத்தை கண்காணிக்க மற்றும் சுகாதார குழுவால் சரியான நேரத்துல மருத்துவ தலையீடுகளுக்கு தெரிவிக்க தேவையான புறநிலை ஆதாரங்களை வழங்குகிறது. நோயாளி பாதுகாப்பு நெறிமுறைகள்ல பிழைகளை தடுக்க நேர்மறை நோயாளி அடையாளம் காணுதல் மற்றும் தீங்கு குறைப்பதற்கான பாதுகாப்பான நோயாளி கையாளலில் மற்றும் இயக்கம் நுட்பங்களை பயன்படுத்துதல் போன்ற ஆதார அடிப்படையிலான நடைமுறைகள் அடங்கும். தீங்கு விளைவிக்கும் நிகழ்வுகளை தடுப்பதற்கும் ஒவ்வொரு நோயாளிக்கும் உகந்த குணப்படுத்தும் நிலைமைகளை மேம்படுத்தும் பாதுகாப்பு கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கும் ஒரு ஆபத்து இல்லாத மருத்துவ சூழலை பராமரிப்பது அவசியம். சுகாதாரம் மற்றும் தொற்று கட்டுப்பாடு என்பது தொற்று முகவர்களின் பரவலை தடுப்பதில் கவனம் செலுத்துகிறது. இதில் முறையான கை சுகாதாரம் என்பது அசெப்சிஸின் அடிப்படை கொள்கைகளின் மூலக்கல்லாக செயல்படுகிறது. நிலையான முன்னெச்சரிக்கைகளுக்கு இணங்குதல், தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துதல் மற்றும் ஒரு மலட்டுத்தன்மை உள்ள புலத்தை பராமரித்தல் ஆகியவை சுகாதார பாதுகாப்புடன் தொடர்புடைய நோய் தொற்றுகளிலிருந்து நோயாளி மற்றும் சுகாதார வழங்குனர் இருவரையும் பாதுகாக்கின்றன. மருந்து நிர்வாகம் என்பது நிறுவப்பட்ட உரிமைகளால வழிநடத்தப்படும் ஒரு உயர் பொறுப்பு செயல்பாடு ஆகும். இது சரியான நோயாளிக்கு சரியான மருந்தை சரியான அளவு, பாதை மற்றும் நேரத்துல பெறுவதை உறுதி செய்கிறது. இந்த கட்டமைக்கப்பட்ட அணுகுமுறைக்கு மருத்துவ நிர்வாக செயல்முறையின் போது ஏற்படக்கூடிய உயிருக்கு ஆபத்தான மருந்து பிழைகளை தடுக்கும் அதே வேளையில் சிகிச்சை விளைவுகளை அடைய நுட்பமான துல்லியம் மற்றும் விமர்சன சிந்தனை தேவைப்படுகிறது. இந்த 4 களங்களும் பணிகளின் எளிய சரிபார்ப்பு பட்டியல் அல்ல, மாறாக அனைத்து மேம்பட்ட மருத்துவ நர்சிங் திறன்களுக்கும் அடித்தளமாக அமையும் தொழில்முறை நடைமுறையின் ஒருங்கிணைந்த அமைப்பாகும். இந்த அடிப்படைகளை தேர்ச்சி பெறுவது நேர்மறையான நோயாளி விளைவுகளை உறுதி செய்வதற்கும் ஒவ்வொரு மருத்துவ அமைப்பிலையும் நர்சிங் தொழிலின் மிக உயர்ந்த தரங்களை பேணுவதற்கும் இன்றியமையாதது.